Okay, dear student, இப்போ உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க. 16th sum. The angle of a triangle R in the ratio 2:3:4, then the angle R அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போல் ரேஷியோவில் கொடுத்ததாவே அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 2:3:4 2x 3x அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எப்படி எடுத்துக்கணும்? 2x 3x 4x அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 3 ஆங்கிளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ஒரு ட்ரையாங்கிளில் இது வந்து 2x, இது வந்து 3x, இது வந்து 4x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ரேஷியோவில் எடுத்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சா தான் செப்பரேட்டாக இந்த ஒரு ஆங்கிளோட ஃபுல் வேல்யூஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் த ஆல் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு வச்சுப்போமா? அப்போ 2x + 3x + 4x வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா என்னென்னு வைக்கணும்? 180 டிகிரி. 2x + 3x + 4x = 180 டிகிரி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9x = 180 டிகிரி. x = 180. இந்த 9 வந்து டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். 180ல் 9 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 9s are 18. இந்த 0 மேலே போய்டும் 20. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 20ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த ஃபுல் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் இது 2x 3x 4x இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2xனா 2 × xன்னு அர்த்தம். அப்போ 2 × xோட வேல்யூஸ் 20 40ன்னு கிடச்சிரும். 3x அப்படின்னா 3 × x, அப்போ 3 × x வந்து 20, அப்போ 3 × 20 16 கிடச்சிரும். அடுத்து 4x அப்படின்னா 4 × xன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூஸ் 20 போட்டுப்பீங்க. 4 × 20 80 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த ரேஷியோவில் உள்ள இந்த ஆங்கிள்ஸ் நமக்கு 3 ஆங்கிள் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 40 60 80 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் என்ன உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 40 60 80. அடுத்து 17th சம் பார்க்கலாம். 17th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 65 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் இது போல் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து 65. ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 65 அப்படின்னு எடுத்திருக்கோம். இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அதர் 2 ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. அதாவது இந்த 2 ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ். இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அதர் 2 ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. அதாவது இந்த ஆங்கிள் வந்து 65 அப்படின்னு ஏதோ ஒரு ஒன் ஆஃப் த ஆங்கிள் 65ன்னு சொல்லிட்டோம். ரிமைனிங் நமக்கு 2 ஆங்கிள் இருக்குது. இப்போ அதர் 2 ஆங்கிள் இந்த 2 ஆங்கிளையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கணும். அப்போ ஆப்ஷனில் இந்த 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். ரெண்டு ஆங்கிள் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த 2 ஆங்கிளில் மைனஸ் பண்ணால் 45 டிகிரி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதர் 2 ஆங்கிள் அந்த அதர் 2 ஆங்கிள் வந்து ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சப்டிவிஷனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த 2 அதர் ஆங்கிளை மைனஸ் பண்ணால் 45 டிகிரி வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ இங்கே பாருங்கள், எதை மைனஸ் பண்ணால் கிடைக்கும்? ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 85 40 அதர் 2 ஆங்கிள் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 45, இது இங்கே கரெக்டாக வருது 45 வருது. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45 வராது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு 45 வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 வராது. சரியா? இப்போ உனக்கு ஒரு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா இந்த அதர் 2 ஆங்கிள் இங்கே மைனஸ் பண்ணாலும் 45 வருது, இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு 45 வருது. அப்போ எது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போது என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கணும். ஓகேங்க. இப்போ ஒன் ஆஃப் த ஆங்கிள் 65 இங்கே கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஆங்கிள், இது தேர்ட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ண 180 வருதா அப்படின்னு பாருங்கள். 180 வரல அப்படின்னா இது தப்பு, இது ராங்கான ஆன்சர். அப்போ இங்கே 65 இருக்குது, இங்கே 85 இருக்குது, இங்கே 40 இருக்குது. இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 வராது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ராங்கானது. எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 180 வரும். 65 + 80 + 35. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். அப்போ இதுதான் உனக்கு ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ உனக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? 80 டிகிரி 35 டிகிரி. அதாவது ஒன் ஆஃப் த ஆங்கிள் 65 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 80யாக இருக்கணும், இந்த ஆங்கிள் வந்து 35யாக இருக்கணும்.
அப்போ தான் இந்த ஆப்போசிட் ஆங்கிளில் மைனஸ் பண்ணால் 45 டிகிரி அப்படிங்கிற ஆன்சர், அதாவது டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எப்படி கிடைக்கணும், இதை மூணுத்தையும் ஆட் பண்ண 180 அப்படின்னு கிடைக்கணும். அப்போ தான் இது கரெக்டு. ஓகேவா? அடுத்து 18th சம்மு. 18th சம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த 18th சம்மில் நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் ஃபிகர் ஏபி இஸ் parallel to CD. இந்த ஏபிங்கிற லைனும் சிடிங்கிற லைனும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. ஓகேவா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி இஸ் 68 டிகிரி. இந்த ஆங்கிள் பி இது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் போகுதா, இது ஒரு பேரலல் லைனில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகிற போல் இருக்குது. இது போல் இருந்துச்சுன்னா இது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். என்னென்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அந்த மெத்தடில் இருக்குது. ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்வர்சல் லைனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பேரலல் லைன். இந்த பேரலல் லைனில் இது ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் போகுது. இப்போ இதுவும் வந்து இன்டீரியர். ஓகேவா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் பியோட வேல்யூஸாக இருக்கும். ஏவோட வேல்யூஸ் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா டூ ஆங்கிள்கோட வேல்யூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் சைடோட ஆங்கிள் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் ஆங்கிள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 64 + 48 + ஏ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்படிங்கிறப்போல நம்ம கொண்டு வரணும். அதாவது சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரின்னு வைப்போம் இல்லையா, அந்த மெத்தடில். இப்போ ஏ + 64 டிகிரி + 48 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏ + 64 + 48 112 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 112 இங்கே வரும். இந்த ப்ளஸ் 112ங்கிறது இந்த சைடில் வரப்போ மைனஸ் 112. இப்போ 180ல் 112 போயிடுச்சு அப்படின்னா 68 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு 68 டிகிரி அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இதோட வேல்யூ 68 அப்படின்னா இதுவும் 68 தான் இருக்கும். எந்த மெத்தட் மூலயமா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மெத்தட் மூலயமா ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? அப்போது ஏ ஆங்கிளும் பி ஆங்கிளும் வந்து ஈக்குவல். எந்த மெத்தட் மூலியமாக நம்ம ஈக்குவல்னு சொன்னோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மெத்தட் மூலியமா. அப்போ ஆங்கிள் ஏங்கிறது 68 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் பிங்கிறதும் 68 டிகிரியாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும் இதில், 18th சம் தானே பார்த்தோம் இந்த டயக்ராமு. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு, 68 டிகிரி தான் கரெக்டு. அடுத்து 19th சம் பார்க்கலாம். 19th சம்மில் இந்த கிவன் ஃபிகர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த டயக்ராமில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸு ஒய் இசட் இதெல்லாம் வந்து எக்ஸ்டீரியர், இன்சைடில் உள்ளதெல்லாம் வந்து இன்டீரியர் ஏபிசி. இதில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மெத்தடை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் இதுதான் நமக்கு ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டீரியருக்கு எது ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த 2 இன்டீரியர் தான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸுங்கிற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 ஆப்போசிட் இன்டீரியரை ஆட் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் இன்டீரியர் பி + சின்னு கிடைக்குமா நமக்கு. அடுத்தது இன்னொரு எக்ஸ்டீரியர் எங்கே இருக்குது, ஒய். இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியர் எது, இது ரெண்டும் ஏவும் சியும். y = a + c. அடுத்து இசட்டுங்கிற இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டோட 2 இன்டீரியர் எங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்னா ஏவும் பியும். அப்போ z = a + b அப்படின்னு கிடைக்குமா நமக்கு. இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இந்த சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா x + y + z அப்படின்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 2 இருக்கும். b2 இருக்குது, a2 இருக்குது, c2 இருக்குது. அப்போ இப்படி எழுதலாம், 2a + 2b + 2c அப்படின்னு எழுதலாமா. அப்போ x + y + z எல்லாத்துலேயுமே 2 வந்து காமனாக இருக்கிறதுனால 2வை நம்ம வெளில எடுக்க போகிறோம். ரிமைனிங் எல்லாம் ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம். இங்கே 2வை வெளில எடுத்தாச்சுன்னா இங்கே ஒரு a இருக்கும், ப்ளஸ் இங்கே 2வை வெளில எடுத்தாச்சுன்னா இங்கே ஒரு b இருக்கும், ப்ளஸ் இங்கே 2வை வெளில எடுத்தாச்சுன்னா இங்கே ஒரு c இருக்கும். அப்போ உனக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா. x + y + z = 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் a + b + c. ஓகேவா? இந்த மெத்தட் மூலியமாக தான்.
The next 20th sum. An exterior angle of the triangle. ஓகேவா? அப்போ 19க்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13th சம் பாருங்கள். இந்த 13th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சாரி 20th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். An exterior angle of a triangle is 70 degree. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 20th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, an exterior angle of the triangle is 70 degree. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏதோ ஒரு சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்டீரியராக வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, an exterior angle of the triangle is 70 degree. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 70 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 interior opposite angle are equal. இந்த எக்ஸ்டீரியருக்கு எது ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த 2 இன்டீரியர் தான் வந்து 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது தென் மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ஆங்கிள் வில் பி. நல்லா பாருங்கள், இன்னொரு வாட்டி நல்லா சொல்கிறேன். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 ஆப்போசிட் இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இங்கே வரும், இந்த 70 டிகிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்னவா இருக்கும், இங்கே என்னவா இருந்தால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 70 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது நமக்கு ஆப்ஷன் என்ன, 70 டிகிரி இங்கே வரணும் அப்படின்னா இது 35 இருந்து இதுவும் 35 இருக்கணும். அப்போ தான் 35 + 35 வந்து இது 70 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஏன்னா இந்த ஆப்போசிட் இன்டீரியர், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள 2 இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 35 + 35 + 70 கரெக்டாக வருது. ஓகேவா? அப்போது வேறு மாதிரி கூட நீங்கள் இதை ரைட் பண்ணலாம் இன்டீரியரை. ஏன் சார் இதை வந்து இங்கே 35 எடுக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு 20 ஆகும், இங்கே வந்து ஒரு 50 எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த இந்த எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட்டாக உள்ள இந்த 2 இன்டீரியரும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இது 35 எடுத்திங்கன்னா இது 35 தான் எடுக்கணும். அப்போ தான் அது 2 கண்டிஷன் இதில் இருக்குது. இந்த ஆப்போசிட் ஆங்கிள் ஆட் பண்ணால் இந்த 70 வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த 2 இன்டீரியரும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 35 இங்கே 35 எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துட்டோம். ஒரு கண்டிஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வரணும், இதுவும் இந்த கண்டிஷன் நமக்கு ஈக்குவல் ஆகிட்டு. அப்போ 35 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு என்னவாக இருக்கும், இதில் 35ங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 21 சம் பாருங்கள். இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி ஈக்குவல் டு ஏசி. இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு டயக்ராமு. இந்த டயக்ராமில் ஏபிங்கிறதும் ஏசிங்கிறதும் வந்து ஈக்குவல், அதாவது இந்த சைடோட லென்த்தும் இதோட சைடோட லென்த்தும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னா இதால் கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் நமக்கு என்னவா இருக்கும், ஈக்குவல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகேவா? இந்த லைனும் ஈக்குவல் அப்படின்னா இதால் கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இது நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? இது என்னன்னு தெரியாது. இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதே தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது 2 ஈக்குவல் தானே. இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் தான். இது 15 எடுத்தோம் அப்படின்னா இதையும் 15 தான் எடுக்கணும். இது 16 எடுத்திங்கன்னா இது 16 தான் எடுக்கணும். அப்போ இது நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இந்த டோட்டல் இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. இந்த ட்ரையாங்கிளில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்கும், 180 கிடைக்குமா? டோட்டலாக 180 கிடைக்கணும். ஆனால் இதில் ஒரு ஆங்கிள் வந்து 80 டிகிரி அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும், 100 டிகிரி தானே.
பேலன்ஸ் 100 டிகிரி தானே இருக்குது. அப்போ 180ல் 80யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 100 டிகிரி இருக்கும். ஓகேவா? இது ஃபுல் ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஃபுல் ஆங்கிள் 180, அதில் ஒரு ஆங்கிள் 18 கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும்? ரிமைனிங் 100 இருக்கணும் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவலாக பிரிக்கலாம்? 50, இதை 15 எடுத்தோன்னா இது 50, அப்போ தான் 50 + 50 100, 100 + 80 180 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ஃபுல் ஆங்கிள் 180ன்னு வரும். அப்போ இதை 50 டிகிரின்னு எடுக்க போகிறோம், இதையும் 50 டிகிரின்னு தான் எடுக்கணும். இது ரெண்டும் ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? இப்போ இதை 50 டிகிரின்னு எடுத்தீங்க அப்படின்னா இதுவும் 50 டிகிரி. இப்போ இந்த எக்ஸுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் தானே. இப்படி இருக்குது. இது ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் தானே. இதை 50ன்னு எடுத்துட்டோம். இந்த 50 வந்து இது, இந்த எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி. 180 டிகிரியில் இந்த ஹாஃப், இந்த 50 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 130 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த 130 தான் எக்ஸோட வேல்யூஸாக கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறதும் உனக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? 130 டிகிரி அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அடுத்து 22 சம் பாருங்கள். இஃப் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 115 டிகிரி. ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிப்போம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து 115 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 115 டிகிரி. அண்ட் ஒன் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 35. அதாவது இந்த எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இதுவும் தான். அதில் ஒன்று வந்து 35 அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? தென் த அதர் 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதர் 2 ஆங்கிள் எங்கே இருக்குது? இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே இருக்குது. அதில் ஒன்று 35, இன்னொன்று என்னன்னு தெரியாது. அப்போ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் இருக்கணும்ல. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். இப்போ இது வரைக்கும் 115 அப்படின்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? 180 டிகிரியில் 115 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 10ல் 5 போயிட்டுனா 5, இங்கே 7 இருக்கும், 7ல் 1 போயிட்டுனாக்க 6. அப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்ம 65 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் யூஸ் பண்ணி? அப்போ இது 35, இது 65 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஓகேவா? இது 35ன்னு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இந்த 65 நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இது ஒரு லீனியர் பேர்னு லீனியர் பேர். அப்போ இது 115 அப்படின்னா இது எவ்வளோ? 180ல் இந்த 115 மைனஸ் பண்ண ரிமைனிங் தான் இதாக இருக்கும். அப்போ இது 65 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள். அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணுமா? இப்போ 35 + 65 ப்ளஸ் இது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு கிடைக்குமா நமக்கு? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 100. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 100 இந்த சைடில் வரப்போ -100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 2 ஆங்கிள் ஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து 18 கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? இந்த அதர் 2 ஆங்கிள் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ இது 80, இது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 65. இப்போ இது என்ன கண்டுபிடிச்சோம்? இது வந்து 18 கண்டுபிடிச்சோம். இது என்னது? 65. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். 1 80, 1 65 இருக்கும். இப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 22ல் 65, 80 இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 4.1 ஃபினிஷ் ஆகிடுச்சு.